தெற்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தெற்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதால் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு 29ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட். வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல். கொடியேற்ற விழாவையொட்டி கோலம் பூண்டது அயோத்தி. இன்று கொடியேற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசிடம் தெரிவிப்பாரா எடப்பாடி பழனிசாமி? முதலமைச்சர் கேள்வி. விவசாயிகளிடமிருந்து அரசு நெல்லை முறையாக கொள்முதல் செய்யவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கமிஷனுக்காக அதிகாரிகளை திமுக நிர்வாகிகள் மிரட்டுகின்றனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு ஓராண்டாகியும் பட்டியலின மக்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்காதது ஏன்? திமுக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி சரமாரி கேள்வி. எந்த ஒரு விசாரணையுமின்றி வாக்காளர் பட்டியலில் இருந்து யாரையும் நீக்க முடியாது. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கொலை வழக்கு. பவாரியா கொள்ளையர்கள் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம். மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க கோரி முழக்கம். வைகை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 3 ரயில் சேவைகளில் மாற்றம். திண்டிவனம் யார்டில் பராமரிப்பு பணி காரணமாக நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்வரத்து 5223 கன அடியாக இருந்து வருகிறது. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றம். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதிப்பு. தொடர் கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்வரத்து சற்று அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 200 கன அடி நீர் வெளியேற்றம். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். விவசாயிகள் கண்ணீர் மல்க வேதனை. சம்பா தாளடி சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகக்கூடிய ஒரு அவலமான நிலை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். விருதுநகர் மாவட்டம் சாலை மறைக்குளம் பகுதியில் தொடர் கனமழையால் 500 ஏக்கர் வெங்காய பயிர்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சபரிமலையில் கடந்த 9 நாட்களில் 7 லட்சம் பேர் தரிசனம். தேவசம் போர்டு அறிவிப்பு. பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று அடுத்த ஆண்டு இந்தியா வருகிறார் கனடா பிரதமர். இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எனவும் தகவல். மலேசியாவில் சமூக வலைதளங்களை சிறுவர்கள் பயன்படுத்த தடை. ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிப்பு. வயது மூப்பு காரணமாக பிரபல பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா காலமானார். திரையுலகினர், அரசியல் கட்சியினர் இரங்கல்.
வங்கதேசத்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டி சாம்பியன் பட்டம் வென்று அசத்திய இந்திய அணி.